ரொம்ப நேரம் யோசிச்சு, சரி பிரியாணியே வேணாம் முடிவு பண்ணிட்டு, ஒரு ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன் இது புது மெனு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் பார்பிக்யூ சிக்கன் தான் கேட்டேன். அதில பார்த்தீங்கன்னா 2, 3 வேரியன்ட் சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி பார்பிக்யூ சிக்கன், இன்னொன்னு வந்து பெப்பர் பார்பிக்யூ சிக்கன், அதுக்கப்புறம் ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன். எது ஆர்டர் பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களே கேட்டேன். சரி இதில எது நல்லாயிருக்குன்னு கேட்டேன். கடைசியா பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன் சாப்பிடுங்க. ஸ்வீட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அது ஃபைனலா அவங்க சொன்ன மாரி அத ஆர்டர் பண்ணிட்டு, ஒரு வெஜ்ஜு மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு பிரியாணி செட் ஆகாதுல்ல இங்க. ஸோ, அதனால சாப்பாடு சாப்பிட்டோன்னுட்டு தெரியாத்தனமா இந்த வெஜ்ஜு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். பேசாம நானு இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஃபைனலா ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ண அப்புறம் தான் வந்து வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாமா யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஆர்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வேற வழி இல்லன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்தா கிட்டத்தட்ட ஐட்டம் வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. பசியில உட்காந்துருக்கப்போ, நேரம் போறதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கடுப்பா இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு வழியா ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ண 2 ஐட்டமும் டேபிளுக்கு வந்தாச்சு.